அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, க்ரௌத் கட்டிங். அதாவது க்ரௌத் கட்டிங்கை பண்ணுறதுனால மரத்துக்கு என்ன பயன் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு சொல்கிறேன். க்ரௌத் கட்டிங் பண்ணுறதுனால என்னெல்லாம் மரத்துக்கு பெனிஃபிட்டு அப்படின்றத பற்றி நான் மறக்காமல் இப்போ சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது நம்ம க்ரௌத் கட்டிங்கை எப்போ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு க்ரௌத் கட்டிங் தேவைப்படாதுங்க. ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் 1 மாதத்துலேருந்து ஒரு 1.5 இயர் வரைக்கும் நம்ம க்ரௌத் கட்டிங் தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் எதுவும் பாதிப்பு இருக்காது. அந்த 6 மாதத்துலேருந்து 1.5 இயர்க்குள்ளார பெரும்பாலும் சில செடிகள் பிரச்சனை வரும். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூச்சி அரிக்கும். அப்புறம் பூச்சி இலைகளே கடிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் தேவைப்படும் போது பார்த்திங்கனாக்கா அந்த கிளையை கட் பண்ணி எடுத்துருங்க. பெரும்பாலும் 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் தேவையில்லைங்க. அதனால் 1.5 வருஷத்துலேருந்து அதுக்கு மேலே வளரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது க்ரௌத் கட்டிங் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா மரம் அப்போ தான் தரமாக வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அடர்த்தி ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, மழைக்காலங்களில் கிளையெல்லாம் உடச்சின்னு உளுந்து போயிடும். வெயிட்டு பருமன் தாங்க முடியாமல் உடச்சின்னு உளுந்துடும். அதனால் க்ரௌத் கட்டிங்கிறது ஒரு மனுஷனுக்கு சேவிங் கட்டிங் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி மரத்துக்கும் ஒரு ஃபார்முலா கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மாதிரி வகையில் க்ரௌத் கட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு ஜானுங்க க்ரௌத் கட்டிங்கை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அதாவது மரத்தோட இதில் பார்த்திங்கனாக்கா இவ்வளோ ஒட்டி கட் பண்ணக்கூடாது. ஒரு ஜானுங்க, அதாவது ஒரு ஜான் 10 சென்டிமீட்டர் விட்டு தான் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, இது பூச்சரிப்பு, அதுக்கப்புறம் சில பல வண்டு கடிப்பு, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. நீண்ட கிளையிலிருந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு கிளை போயிருக்கு, சரிங்களா? இந்த 2 கிளைக்கும் நல்ல தரமாக இருக்கிற கிளையை நம்ம விட்டுட்டு மேலே க்ரௌத் கட்டிங் பண்ணி மேலே வளர்த்து விட்டுறணுங்க. அதனால் நம்மளுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு மரம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நல்ல ஒரு தரமான கிளைகள். நம்ம ஒரு மரத்துலேருந்து பிரிஞ்சு வர ஒரு கிளை நல்லா வளரணும் அப்படின்னாக்கா, இதுக்கு நேரடியாக ஒரு சூரிய ஒளி இந்த கிளைகளோ இல்லை மரத்தின் மீதோ நேரடியாக படணும். அதுக்காக தான் க்ரௌத் கட்டிங் ஏன் வெட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, மெயின் விஷயம் சூரிய ஒளி மெயினாக படணுங்க. மரத்தின் மேலே பட்டால் மட்டும்தான் அது நேரடியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு மரம் வளர்த்து காட்ட முடியும். அது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து கொடுக்கும். நல்ல ஒரு தரமான ஒரு மரமாகவும் வளர்த்துக்கலாம். இந்த க்ரௌத் கட்டிங் பண்ணி முடித்த உடனே கீழே நம்ம இயற்கை உரம் கொடுக்கணுங்க. இயற்கை உரம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, இயற்கை உரம் கொடுத்து தண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா, இந்த க்ரௌத் கட்டிங் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அந்த க்ரௌத் கட்டிங் பண்ணி விட்ட இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். இதன் மூலிமா பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு தரமான மரமும் வளரும், சரிங்களா? மறக்காமல் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். க்ரௌத் கட்டிங் பார்த்திங்கனாக்கா வருஷத்துக்கு 2 முறை க்ரௌத் பண்ணணுங்க. அதுவும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, வருஷத்துக்கு 2 முறைன்றதை விட க்ரௌத் அதிகமாக இருந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது மிக மெதுவாக வளரக்கூடிய ஒரு மரம், ஒரு ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்றதுனால இது மெதுவாக தான் வளரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மரம் எந்த பொசிஷனில் இருக்கோ, அதிக க்ரௌத் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வருஷத்துக்கு 2 முறை கட் பண்ணிக்கோங்க. ஏன் இது நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, காற்று ஓட்டம் அதிகரிக்கும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளியில் பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான காற்று ஓட்டம் இருக்கும் பட்சத்தில் மரமும் நல்ல தரமாக வளரும். அதனால் மறக்காமல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் சைடு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன்.